சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னுடைய அழகான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துதான் இப்பொழுது நான் ஓடோடி வந்தேன். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் இந்த நேரத்தில் என்று. உன்னை காவல் காப்பது தானே என்னுடைய முதல் வேலை. எனக்கு அதற்கு பிறகுதான் அடுத்த வேலைகளே. எனக்கு எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டும். ஒரு ஆபத்தா உடனடியாக என்னுடைய பிள்ளைகளுக்கு அதற்கு முன்பே சொல்லி அதை காப்பாற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய மிக மிக ஒரு குறிக்கோள். அதற்கு பிறகுதான் ஆபத்தை தாண்டினால்தான் நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும். ஒரு கெட்ட விஷயம் பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு கர்மவினை முடித்து விட்டால் தான் நல்லதை கொடுக்க முடியும். ஏனென்றால் ஒரு நல்லதை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு கர்மவினை கொடுத்தால் தாங்க முடியாது. கஷ்டத்தை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு நன்மையை கொடுத்தால் பிள்ளைகள் நிச்சயமாக தாண்டி மேலே வந்து விடுவார்கள். அந்த ஒரு எண்ணம் தான். கண்டிப்பாக நான் உனக்கு தரப்போகும் ஒரு விஷயத்தை நீ நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அது இப்பொழுது மட்டுமல்ல, நான் சொல்லும் விஷயத்தை நீ ஞாபகம் வைத்து கொண்டு தான் ஆக வேண்டும். என்னவென்று நான் சொல்கிறேன், முழுமையாக காதில் வாங்கிக்கொள். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். எல்லோருடையுமே நீ அளவுக்கு மீறி பேசுவது கிடையாது. முக்கியமாக குடும்ப நியாயத்தை எப்பொழுதும் எடுத்துக்கொண்டு பேசுவது கிடையாது. ஒரு வேலைக்கு போகிறாயா, அந்த வேலைக்கு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் பேசுகிறாய். அந்த விஷயங்கள் என்னவோ அதோடு நிப்பாட்டிக் கொள்கிறாய். உனக்கு தேவையில்லாத மற்றவரிடம், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சம்பந்தமில்லாத பேச்சுக்கள் தேவையில்லை என்று நேரடியாகவே சொல்வார். அவர்கள் குடும்பத்தில் இருப்ப விஷயத்தை சொன்னால் அவர்கள் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அதை காதில் வாங்கிக் கொள்வார். ஆனால் தவறி கூட உன்னுடைய வீட்டில் இருக்கும் விஷயத்தை சொல்ல மாட்டாய். ஆனால் அவர்கள் மனதிலும் இருப்பது என்ன தெரியுமா? தவறி கூட அவள் வீட்டில் இருக்கும் விஷயத்தையே சொல்ல மாட்டேன் என்கின்றார் என்றுதான். அவ்வளவு சுதாரிப்பான பிள்ளை என்னுடைய பிள்ளை. நான் என்னுடைய பிள்ளையை அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக வளர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நினைக்கும் பொழுது மனமோ குளிர்கிறது. ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பொதுவாக பிள்ளைகள் தன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் தான் சொல்வதை ஒரு மதித்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நேரான பாதையில் இருக்க வேண்டும் என்பது ஒரு பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் அவ்வளவு மிக மிக பிடித்த ஒரு விஷயம். அதே போலத்தான் எனக்குமே. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என் பேச்சை கேட்க வேண்டும். அப்படி என் பேச்சை கேட்கும் பொழுது சந்தோஷத்தில் நான் அவ்வளவு திக்குமுக்க ஆடுவேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் நான் சொல்வதை கேட்கிறார்கள் என்று அந்த சந்தோஷம்தான். புரிகிறதா? எனக்கு நீ அந்த ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறாய். சாய் சொல்லும் விஷயத்தை நான் கேட்பேன் என்ற ஒரு விஷயம்தான் உன் மனதில் இருக்கும் வேத வாக்கு. நீ சொல்வாய், சாய் சொல்வது மட்டும்தான் என்னுடைய வேத வாக்கு, மற்றபடி எதையும் நான் இப்பொழுது யோசிப்பது கிடையாது என்று. தங்கமே, நீ எல்லோரிடமும் நண்பர்கள் ஒரு அளவுதான். ஆனால் இதையும் தாண்டி ஒரு ஆண் எப்பொழுதுமே உன்னிடம் தேவையில்லாமல் உன் குடும்ப நியாயத்தை பற்றி கேட்பது, அவனுடைய குடும்பத்தில் இருக்கும் பெண்களை பற்றி தவறாக பேசுவது, என்னுடைய துணை சரியில்லை, என்னுடைய பிள்ளைகள் சரியில்லை, என்னுடைய துணைக்கு பொறுப்பே இல்லை, நீங்கள் எல்லாம் எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் எப்படி இவ்வளவு பொறுப்பாக இருக்கிறீர்கள், ஆனால் என்னுடைய துணைக்கு மட்டும் ஏன் இந்த பொறுப்பெல்லாம் வரவே இல்லை என்று துணையின் மீது எப்பொழுதுமே எல்லா நாளுமே ஒவ்வொரு தவறுகளை போட்டு அவன் நல்லவன் போல காட்டிக்கொள்கிறான். ஆனால் வீட்டுக்குள் அவனுடைய துணை சரியாகத்தான் எல்லா வேலையும் செய்கிறாள். ஆனால் வெளியில் அந்த துணைக்கே இவன் துரோகத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறான். துணைக்கு எவன் ஒருவன், அது ஆணோ பெண்ணோ, துணைக்கு யார் துரோகங்களை செய்கிறார்களோ, உண்மையான துணை நம்பிக்கை வைத்திருக்கும் துணைக்கு யார் துரோகங்களை செய்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் மிக 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 பெரிய அளவில் பெரிய அளவில் நஷ்டத்தை தான் அவர்கள் அடைகிறார்கள். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம்மை நம்பிக்கொண்டு இருக்கும் ஒரு உறவுக்கு நாம் எப்பொழுதும் முடிந்த அளவுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். அது மட்டும்தான் நீங்கள் அந்த உறவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. ஒரு உறவாக இருக்கலாம்,
அந்த உறவுக்கு நீ எது வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம். நகை, வைடூரியம், பணம் என்ற அனைத்து விஷயத்தையும் செய்யலாம். ஆனால் ஆனால் அந்த உறவுக்கு அதெல்லாம் பெரியதல்ல. அந்த உறவுக்கு உண்மையாக இருப்பது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே ஆகும். புரிகிறதா? அதே போலத்தான் உன்னிடம் பேசுகிறான். எப்படி என்றால் அவன் நல்லவன், துணை கெட்டவள் என்று எப்பொழுதுமே துணையை பற்றிய. ஏனென்றால் அவன் மீது ஒரு பாவம் இரக்கம் வர வேண்டும் என்பதற்காக. இது போன்று இருக்கும் ஆணையோ பெண்ணையோ நம்ப வேண்டாம். புரிகிறதா? எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். ஒருவர் மீது ஒருவர் தவறு செல்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் அவன் என்ன தவறு செய்து இருக்கிறான் என்பதை தான் பார்க்க வேண்டுமே தவிர கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்பக்கூடாது. இதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றுக்கும் இரக்க குணப்படுகிறாய். எல்லோருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். எல்லாம் தெரிந்து கொண்டு தவறான ஒரு நோக்கத்தோடு அவன் பழகுகிறான். தயவு செய்து அந்த நபரை நம்ப வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ துரோகம் இல்லாமல் எல்லோரிடமும் சமமாக பேசுகிறாய். சிலர் நினைக்கலாம், அந்த பெண்ணோடு மட்டும் ஏன் இந்த பெண் அதிகமாக பேசுகிறார், அந்த ஆணோடு மட்டும் ஏன் இந்த பெண் அதிகமாக பேசுகிறார் என்று. அவர்கள் எல்லாம் பேசட்டும். தவறாக பார்க்கும் கண்கள் என்றும் தவறாக பார்க்கும். நீ பேசினாலும் பார்க்கும், பேசாவிட்டாலும் பார்க்கும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லட்டா, நீ யாரிடமும் பேசவில்லை என்று வைத்துக்கொள். நீ யாரிடமும் பேசவில்லை என்றால் இந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. அதனால்தான் இந்த பெண் எல்லோரையும் ஒதுக்குகிறார், அவளுடைய வாழ்க்கையில் இருப்பதை சொல்ல மறுக்கிறாய் என்று சொல்வார்கள். அதுவே எல்லோரிடமும் சகஜமாக பேசினால் அப்பொழுதும் என்ன தெரியுமா சொல்வார்கள், இந்த பெண் அந்த ஆணோடு மட்டும் நன்றாக பேசுகிறார், இந்த பெண்ணோடு மட்டும் நன்றாக பேசுகிறார் என்று அப்பொழுதும் தவறாகத்தான் பேசுவார்கள். பேசும் வாய் தவறாக தான் பேசும். பார்க்கும் கண் தவறாக பார்க்கிறதா? தவறாக பார்க்கும். அதுவே பேசும் வாய் தவறாக பேசுகிறது. நல்லபடியாக நல்ல விஷயமாக பேசும். பார்க்கும் கண் நல்ல விதத்தையே பார்க்கும். இதுதான். இதை நீ புரிந்து கொள். யாரெல்லாம் உன்னை தவறாக பேசுகிறார்களோ அவர்களை தூக்கி எறி. தவறான ஒரு பழக்கத்தோடு வருகிறார்களோ அவர்களை நிச்சயமாக சேர்த்துக்கொள்ளாது. அவர்களை எப்பொழுதும் எல்லா விஷயத்திலுமே தூரமாக வைத்தே பார். எப்பொழுதும் கிட்டு வைத்து பார்க்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் முதலில் சொன்னது போலத்தான், தவறு என்றாலும் சொல்வேன், சரி என்றாலும் சொல்வேன். நீ தவறு செய்கிறாய் என்றாலும் நான் இது தவறு என்று உன்னை கண்டிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது. சரி என்றாலும் தட்டி கொடுத்து உனக்கு சந்தோஷமான வாக்குகளை கொடுக்கவும் எனக்கு உரிமை இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். பல நல்ல விஷயங்களை என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். தொழிலாலும் சரி, எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்திற்கே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக யோசிக்க வேண்டாம். யோகம், இன்பம் நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய நேரம்தான் இது. ஆரம்ப காலகட்டம் உனக்கு மிக மிக பெரிய மன உளைச்சல்களை கொடுத்திருந்தாலும் நிச்சயமாக இனிமேல் வரும் காலகட்டங்கள் மிக பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. மிக மிக பெரிய அற்புதமான விஷயங்கள் தான் நடக்க இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். உனக்கு அப்பா இருக்கிறேனா, உனக்காக அம்மாவாக இருந்தும் எல்லா விஷயத்தையும் செய்கிறேனா, நண்பனாக இருந்தும் எல்லா விஷயத்தையும் செய்கிறேனா, உறவாக இருந்தும் எல்லா விஷயத்தையும் செய்கிறேனா, அதே போல உனக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் செய்வேன். கவலைகள் எப்பொழுதும் வேண்டவே வேண்டாம். நல்லது இருக்கும். எப்பொழுதும் நல்லது எப்படி உன்னோடு இருந்து கொண்டே இருக்குமோ அதே போல இந்த சாயும் உன்னோடு எல்லா காலமும் இருந்து கொண்டு உன்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டு எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். கவலைகளை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.